ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் கிங் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஃபெடரல் பேங்க் கஸ்டமர் ஃபெடரல் பேங்க் இன்டர்நெட் பேங்கிங் மூலம் அதர் பேங்க் அக்கௌண்ட் நம்பரை எப்படி நம்ம பெனிஃபிஷரில் ஆட் பண்ணுறது. ஸோ அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ உங்களுக்கு வீடியோ புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் நம்ம தமிழ் கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அப்படியே கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்தடுத்த வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சரி வாங்க, நம்ம இப்போ ஃபெடரல் பேங்க் கஸ்டமர் ஃபெடரல் பேங்க் இன்டர்நெட் பேங்கிங் மூலம் அதர் பேங்க் அக்கௌண்ட் நம்பரை பெனிஃபிஷரில் எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக லைவாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் கம்ப்யூட்டரில் இருக்கிற குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் என்னோட கம்ப்யூட்டரில் இருக்கிற குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணிட்டு சர்ச் பாக்ஸில் போய்ட்டு நான் சொல்கிறேன் டைப் பண்ணி சர்ச் பண்ணிக்கோங்க. ஃபெடரல் பேங்க் இன்டர்நெட் பேங்கிங் அப்படி சொல்லிட்டு டைப் பண்ணி சர்ச் பண்ணிக்கோங்க. சர்ச் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ செகண்டாக பார்த்தீங்கன்னா ஃபெட்நெட் இன்டர்நெட் பேங்கிங் அப்படி சொல்லிட்டு ஒரு வெப்சைட் பாருங்கள். ஸோ அந்த வெப்சைட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த வெப்சைட்டை செலக்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 3 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பர்சனல் பேங்கிங் அப்படி சொல்கிற ஆப்ஷன். ஸோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கண்டினியூ டு லாகின் அப்படி சொல்கிற ஆப்ஷன். ஸோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட யூசர் ஐடி என்ட்ரி பண்ணுற மாதிரி ஒரு பாக்ஸ் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு என்ட்ரி பண்ணுற மாதிரி ஒரு பாக்ஸ் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் என்ட்ரி பண்ணுற மாதிரி ஒரு பாக்ஸ் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெரிஃபிகேஷன் கோட் என்ட்ரி பண்ணுற மாதிரி ஒரு பாக்ஸ் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு உங்களோட யூசர் ஐடி நீங்கள் அதில் என்ட்ரி பண்ணிக்கோங்க. என்ட்ரி பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட பாஸ்வேர்டை நீங்கள் என்ட்ரி பண்ணிக்கோங்க. என்ட்ரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் என்ட்ரி பண்ண முன்னாடி நான் ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லுவேன். ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. அதாவது பார்த்தீங்கன்னா 91 போட்டுக்கிட்டு உங்களோட மொபைல் நம்பர் நீங்கள் என்ட்ரி பண்ணிக்கோங்க. 91 போடாமல் உங்களோட மொபைல் நம்பர் என்ட்ரி பண்ணிங்கன்னா இந்த ஆப்ஷன் ஒர்க் ஆகாது. ஸோ 91 போட்டு உங்களோட மொபைல் நம்பர் என்ட்ரி பண்ணிட்டு கீழே கேப்சா என்ட்ரி பண்ணிட்டு லாஸ்ட் பார்த்தீங்கன்னா லாகின் அப்படி சொல்கிற ஆப்ஷன். ஸோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இருக்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு செகண்டாக பார்த்தீங்கன்னா செட் ட்ரான்சாக்ஷன் பாஸ்வேர்டு அப்படி சொல்கிற ஆப்ஷன். ஸோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு பார்த்தீங்கன்னா சப்மிட் அப்படி சொல்கிற ஆப்ஷன். ஸோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டெபிட் கார்டு டீடைல்ஸ் அப்படி சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்டர் யுவர் டெபிட் கார்டு நம்பர் அப்படி சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் இருக்கும். ஸோ அந்த பாக்ஸில் உங்களோட டெபிட் கார்டு நம்பர் என்ட்ரி பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்டர் யுவர் பின் கொடுத்துருக்க பாக்ஸில் உங்களோட ஏடிஎம் பின்னை நீங்கள் என்ட்ரி பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செலக்ட் எக்ஸ்பிரி மந்த் இயர் அப்படி சொல்லி கொடுத்துருப்பாங்க. ரைட் சைடு பார்த்தீங்கன்னா செலக்ட் அப்படி சொல்லிட்டு 2 பாக்ஸ் இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களோட ஏடிஎம் கார்டில் அதாவது எக்ஸ்பிரி மந்த் இயரும் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த எக்ஸ்பிரி மந்த் இயரை நீங்கள் அதில் என்ட்ரி பண்ணிக்கோங்க. என்ட்ரி பண்ணிட்டு எல்லாமே கிளியராக இருக்கா அப்படி சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்துட்டு லாஸ்ட்டை பார்த்தீங்கன்னா சப்மிட் அப்படி சொல்கிற ஆப்ஷன் பாருங்க. ஸோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா செட் பாஸ்வேர்டு அப்படி சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் ஒன்று டிஸ்பிளேல ஓப்பன் ஆகும். ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரான்சாக்ஷன் பாஸ்வேர்டு நீங்கள் இதில் கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ட்ரான்சாக்ஷன் பாஸ்வேர்டு எப்படி நீங்கள் கிரியேட் பண்ணணும் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு கேபிட்டல் லெட்டர் இருக்கணும், ஒரு ஸ்மால் லெட்டர் இருக்கணும், ஒரு நம்பர் இருக்கணும், ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கணும். மொத்தம் 8 கேரக்டரில் நீங்கள் பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணணும். ஸோ உங்களுக்கு பாஸ்வேர்டு என்ட்ரி பண்ண தெரியலைன்னா என்னோட வீடியோக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் எக்ஸாம்பிள் ஒரு பாஸ்வேர்டு சென்ட் பண்ணி விட்றேன். ஸோ அந்த எக்ஸாம்பிள் பாஸ்வேர்டை பார்த்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பாஸ்வேர்டு நீங்கள் கிரியேட் பண்ணிக்கோங்க. கிரியேட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே சப்மிட் அப்படி சொல்கிற ஆப்ஷன் பாருங்கள். ஸோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரான்சாக்ஷன் பாஸ்வேர்டு செட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படி சொல்லிட்டு டிஸ்பிளேல வந்துடும். கீழே பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் என்டர் தி ஓடிபி அப்படி சொல்கிற பாக்ஸ் இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா ஃபெடரல் பேங்க்கில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது ஒரு மொபைல் நம்பர் கொடுத்துருப்பீங்க. ஸோ அந்த மொபைல் நம்பருக்கு ஃபெடரல் பேங்க்லேருந்து ஒரு ஓடிபி ஒன்று சென்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஓடிபி எடுத்து இந்த பாக்ஸ்க்குள்ளே என்ட்ரி பண்ணிட்டு ரைட் சைடு கீழே வேலிட் ஓடிபி அப்படி சொல்கிற ஆப்ஷன் பாருங்க. ஸோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபெடரல் பேங்கோட இன்டர்நெட் பேங்கோட அஃபிஷியல் வெப்சைட் தான். ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. 5வது பார்த்தீங்கன்னா பெனிஃபிஷரிஸ் அப்படி சொல்கிற ஆப்ஷன் பாருங்கள். ஸோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளேல ஆட் பெனிஃபிஷரி அப்படி சொல்கிற ஆப்ஷன் பாருங்கள். ஸோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபெடரல் பேங்கில் கிளிக் ஆகிருக்கும். ரைட் சைடு பார்த்தீங்கன்னா அதர் பேங்க் அப்படி சொல்கிற ஆப்ஷன் பாருங்கள். ஸோ அந்த ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா நேம் அப்படி சொல்லி ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்கோம். நிக்கி நேம் அப்படி சொல்லிட்டு ரைட் சைடு ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் நம்பர்னு ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்கோம். ரைட் சைடு பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் அக்கௌண்ட் நம்பர் அப்படி சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் டைப் கொடுத்துருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐஎஃப்எஸ்சி கோடு என்ட்ரி பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கோம் ரைட் சைடு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் யாரோட அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் மணி சென்ட் பண்ணணுமோ அவங்களோட நேமை நீங்கள் இதில் என்ட்ரி பண்ணிக்கோங்க. ஸோ என்ட்ரி பண்ணிட்டு அவங்களுக்கு ஒரு நிக்கி நேம் நீங்கள் இதில் ரைட் சைடை என்ட்ரி பண்ணிக்கோங்க. என்ட்ரி பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த அக்கௌண்ட் நம்பர் யாருக்கு அமௌண்ட் சென்ட் பண்ணுறீங்களோ அவங்களோட அக்கௌண்ட் நம்பர் நீங்கள் இதில் என்ட்ரி பண்ணிக்கோங்க. என்ட்ரி பண்ணிட்டு ரைட் சைடு பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் அக்கௌண்ட் நம்பர்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் இருக்கிற இடத்துல லெஃப்ட் சைடு போட்ட அக்கௌண்ட் நம்பரை மறுபடியும் ரைட் சைடு நீங்கள் என்ட்ரி பண்ணிக்கோங்க. என்ட்ரி பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா சேவிங்ஸ் அக்கௌண்ட்டை நீங்கள் டைப் பண்ணி என்ட்ரி பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐஎஃப்எஸ்சி கோட் ரைட் சைடு இருக்கும் ஒரு பாக்ஸ். ஸோ அதில் உங்களோட அந்த பேங்கோட ஐஎஃப்எஸ்சி கோடை நீங்கள் அதில் என்ட்ரி பண்ணிக்கோங்க. என்ட்ரி பண்ணிட்டு எல்லாமே கிளியராக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்துட்டு கீழே கொஞ்சம் கிளிக் பண்ணுவாங்க. கீழே கிளிக் பண்ணி வந்து அப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டினியூ அப்படி சொல்கிற ஆப்ஷனும். ஸோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ நீங்கள் என்ட்ரி பண்ண டீட்டெயில் எல்லாமே இதில் கிளியராக கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எல்லாமே செக் பண்ணி பார்த்துக்கோங்க. செக் பண்ணி பார்த்துட்டு மறுபடியும் கீழே கொஞ்சம் கிளிக் பண்ணுவாங்க.
கிளிக் பண்ணி வரும்போது உங்களுக்கு யூசர் ஐடி லெஃப்ட் சைடு கொடுத்துருக்கோம். ரைட் சைடு பார்த்தீங்கன்னா ட்ரான்சாக்ஷன் பாஸ்வேர்டு அப்படி சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்கோம். நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் லாகின் பண்ணி வரும்போது ஒரு ட்ரான்சாக்ஷன் பாஸ்வேர்டு நீங்கள் கிரியேட் பண்ணியிருப்பீங்க. அந்த பாஸ்வேர்டை நீங்கள் எல்லாம் என்ட்ரி பண்ணிக்கோங்க. என்ட்ரி பண்ணிட்டு கீழே சப்மிட் அப்படி சொல்கிற ஆப்ஷனும் ஸோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் நெக்ஸ்ட் ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா என்டர் தி ஓடிபி அப்படி சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க பாக்ஸ் ஆட்டு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் மறுபடியும் சொல்கிறேன். ஸோ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது ஒரு மொபைல் நம்பர் கொடுத்துருப்பீங்க. ஸோ அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஒன் டைம் ஓடிபி வரும் பேங்க்லேருந்து. ஸோ அந்த ஓடிபி எடுத்து இதில் என்ட்ரி பண்ணிட்டு சப்மிட் அப்படி சொல்கிற ஆப்ஷனும் ஸோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மறுபடியும் ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேல பெனிஃபிஷரி டீட்டெயில் ஆடட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படி சொல்லிட்டு டிஸ்பிளேல வந்துடும். ஸோ இப்போ நீங்கள் பெனிஃபிஷரி ஆட் பண்ணிட்டீங்க. இந்த பெனிஃபிஷரி ஆக்டிவ் பண்ணணும். ஸோ அதை எப்படி பண்ணணும் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா ரைட் சைடு பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் பெனிஃபிஷரி அப்படி சொல்கிற ஆப்ஷன் பாருங்க. ஸோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே செலக்ட் தி டெபிட் கார்டு அப்படி சொல்லி கொடுத்துருப்பாங்க. ரைட் சைடு பார்த்தீங்கன்னா உங்களோட டெபிட் கார்டு நம்பர் ஆல்ரெடி அதில் என்ட்ரி ஆகிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்டர் யுவர் 4 டிஜிட் பின் அப்படி சொல்லி கொடுத்துருப்பாங்க. உங்களோட ஏடிஎம் பின்னை நீங்கள் அதில் என்ட்ரி பண்ணிக்கோங்க. என்ட்ரி பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட மந்தும் இயரை நீங்கள் அதில் என்ட்ரி பண்ணிக்கோங்க. அதாவது எஸ்பிரி மந்தும் இயரை நீங்கள் அதில் என்ட்ரி பண்ணிக்கோங்க. என்ட்ரி பண்ணிட்டு எல்லாமே கிளியராக இருக்கா செக் பண்ணி பார்த்துட்டு சப்மிட் அப்படி சொல்கிற ஆப்ஷன் மாதிரி. ஸோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தி பெனிஃபிஷரி அருள் ஹேஸ் பின் ஆக்டிவிட்டி சக்ஸஸ்ஃபுல்லி அப்படி சொல்லிட்டு டிஸ்பிளேல வந்துடும். ஸோ இந்த மாதிரி ஃபெடரல் பேங்க் கஸ்டமர் ஃபெடரல் பேங்க் இன்டர்நெட் பேங்கில் அதர் பேங்க் அக்கௌண்ட் நம்பரை பெனிஃபிட்ஸில் நீங்கள் ஆட் பண்ணுறது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம தமிழ் கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோட வந்து உங்களை சந்திக்கிறேன். உங்களிடம் விடைபெறுவது தமிழ் கிங். தேங்க்யூ. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்னெல்லாம் பார்த்தோம் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபெடரல் பேங்க் இன்டர்நெட் பேங்கிங் எப்படி லாகின் பண்ணுறது அப்படி சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரான்சாக்ஷன் பாஸ்வேர்டு எப்படி நம்ம கிரியேட் பண்ணுறது அப்படி சொல்லி பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பெனிஃபிஷரி எப்படி அக்கௌண்ட் நம்பர் ஆட் பண்ணுறது அப்படி சொல்லி பார்த்தோம். ஸோ பெனிஃபிஷரி ஆட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பெனிஃபிஷரி எப்படி நம்ம ஆக்டிவேஷன் பண்ணுறது அப்படி சொல்லி டீட்டெயிலாக பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் உங்களுக்கு என்ன டவுட் வரும் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா ட்ரான்சாக்ஷன் பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணுறதுல உங்களுக்கு கண்டிப்பாக டவுட் வரும். ஸோ ட்ரான்சாக்ஷன் பாஸ்வேர்டு எப்படி நீங்கள் கிரியேட் பண்ணுறோம் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா நான் மறுபடியும் சொல்கிறேன். ஒரு கேபிட்டல் லெட்டர் இருக்கணும், ஒரு ஸ்மால் லெட்டர் இருக்கணும், ஒரு நம்பர் இருக்கணும், ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கணும். மொத்தம் 8 கேரக்டரில் நீங்கள் பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணணும். உங்களுக்கு ட்ரான்சாக்ஷன் பாஸ்வேர்டு உங்களுக்கு கிரியேட் பண்ண தெரியல அப்படின்னா நம்மளோட வீடியோக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எக்ஸாம்பிள் பாஸ்வேர்டு அப்படி சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ஒரு எக்ஸாம்பிள் பாஸ்வேர்டு உங்களுக்கு கிரியேட் பண்ணி நான் உங்களுக்கு கமெண்ட்டில் சென்ட் பண்ணி விட்றேன். ஸோ அந்த கமெண்ட்டில் சென்ட் பண்ண எக்ஸாம்பிள் பாஸ்வேர்டை பார்த்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பாஸ்வேர்டு நீங்கள் கிரியேட் பண்ணிக்கோங்க. பாஸ்வேர்டு எல்லாமே கிரியேட் பண்ண கிளியராக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி கூட செக் பண்ணிக்கோங்க. அதேமாரி நீங்கள் பாஸ்வேர்டு கிரியேட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பாஸ்வேர்டை கிளியராக நீங்கள் ஒரு இடத்துல நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ எதுக்கு சொல்கிறேன் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த பாஸ்வேர்டு கிரியேட் பண்ண பாஸ்வேர்டு உங்களுக்கு மறந்து போச்சுன்னா மறுபடியும் நீங்கள் அந்த பாஸ்வேர்டை கிரியேட் பண்ணி எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவீங்க. ஸோ எதுக்கு சொல்கிறேன் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் பேங்கிங்கில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பாஸ்வேர்டு எல்லாமே கிரியேட் பண்ணி எடுக்க முடியாது ஈஸியாகவே. ஆனால் எரர் வந்துகிட்டே இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இன்டர்நெட் பேங்கிங்கில் அந்த மாதிரி நீங்கள் லாகின் ஐடியா இருந்தாலும் சரி, உங்களோட பாஸ்வேர்டாக இருந்தாலும் சரி, ஸோ கிளியராக ஒரு இடத்துல நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்டாக தான் இருந்துச்சுன்னா என்னோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு என்டர்லாம் ரிப்ளை தரேன். தேங்க்யூ.